Ninth Max, exercise 1.2, sum 1. Find the cardinal number of the following set. Subdivision 1, set M is equal to set of all P, Q, R, S, T, U. So, cardinal number means number of elements in a given set. Okay, number of elements in a given set. So, N of M is equal to 1, 2, 3, 4, 5, 6. That's all. Then, subdivision 2. So P is equal to set of all x such that x equal to 3n plus 2, n belongs to whole number and x is less than 15. P க்கு என்ன எலமெண்ட் போகும்னா எக்ஸில் உள்ள எலமெண்ட்லாம் போகும். எக்ஸோட வேல்யூ என்னது லெஸ் தென் 15 வர்ற வரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் என்? என் வந்து ஹோல் நம்பர். ஓகே, அப்போ ஹோல் நம்பர்னால் n is equal to 0, 1, 2 அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ x is equal to n-க்கு 0 அப்ளை பண்ணுங்கள். 3 into 0, 0, 0 plus 2, 2. ஸோ x-க்கு 2 போகும். ஸோ P is equal to 0 into 3, 0, 0 plus 2, 2. Again n is equal to 1. 1 apply பண்ணா 3 1s are 3, 3 plus 2, 5. Again apply 2. 3 2s are 6, 6 plus 2, 8. Again apply 3. 3 3s are 9, 9 plus 2, 11. Again apply 4. 3 4s are 12, 12 plus 2, 14. இப்போ நம்ம அதுக்கப்புறம் 5 அப்ளை பண்ணால் லெஸ் தென் 15, அதாவது 15ஓட இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் பி இஸ் 1 2 3 4 5. That's all. Subdivision 3 பாருங்கள். Set P, Q is equal to set of all y. Y is equal to 4 by 3n. N is natural number. Natural number start from 1, 2, 3, etc. But here n start from 2 is less than 3 is less than or equal to 5. So value of n is equal to start from 3, 4 up to 5 because which is less than or equal to 5. So n is equal to 3, 4, 5. Okay. So what is value of Q? So y பாருங்க, n க்கு வந்து 3 அப்ளை பண்ணுங்க. n is equal to 3. So 4 divided by 3 3s are 9, comma. n is equal to 4. 4 divided by 3 4s are 12. Again n is equal to 5. 4 divided by 3 5s are 15. Okay. n of q. n of q is equal to 1 2 3. ஏன் n of q கண்டுபிடிக்கணும்? கார்டினல் நம்பர் கேட்டிருக்காங்க. கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ கிவன் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 இருக்கு, போட்டுரும். தென் set r is equal to set of all x such that x is an integer. X belongs to integer number and x ஓட வேல்யூ பாருங்கள் -5லேருந்து +5க்கு பிஃபோர் வரையும் இருக்குது. ஓகே, ஸோ x is equal to எவ்வளோ வரணும்? ஸோ டேரெக்டாக அதான் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் செட் ஆருக்கு வரப்போகுது. டேரெக்டாக r is equal to எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. 5 உண்டா? கிடையாது. லெஸ் தென் 5, அதனால் 5ஓட ஸ்மாலர் நம்பரோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, n of q, sorry, n of r is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10. Subdivision 5 பாருங்க. Set S is equal to the set of all leap years between 1882 and 1906. ஓகே, இங்கே லீஃப் இயருக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா? 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1882 இருக்குது. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணால் போதும். ஓகே, சப்போஸ் சென்ச்சுரிஸ் வந்ததுன்னு வைங்க. அப்போ என்ன ஒரு சப்போஸ் 1900 இது ஒரு சென்ச்சுரி. இந்த சென்ச்சுரிஸ் வந்ததுன்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை 400ஆல் டிவைட் ஆகணும். 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா இது லீஃப் இயர். ஓகே, ரைட். இப்போ 82 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ லீஃப் இயர் என்னவாக இருக்கும்? 1884. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அகைன் 4 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1888 4ஆல் டிவைட் ஆகும். அகைன் 4 இயர்ஸ் ஆட் பண்ணால் 1892 இதுவும் 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 1896 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 4 ஆட் பண்ணால் 1900. 900 வந்து 400ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 900 400ஆல் டிவைட் ஆகாது. எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போ இது லீஃப் இயர் கிடையாது. இதோட 4 இயர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1904. ஓகே, இப்போ 96 தான் இருக்குது. ஸோ 9094ங்கிறது ஒரு லீஃப் இயர். ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஸோ n of s is equal to 5. That's all. Thank you for watching.